18 மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரைக்கும் மிக மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நம்ம நிறைய மாவட்டங்களில் கனமழை பார்த்துருக்குறோம். பல மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை முதற்கொண்டு பதிவாயிருக்கு. சில மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் என முதல் மிக கனமழை கொட்டி தீர்த்ததை பார்த்தோம். இந்த 2-3 நாட்களாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வராமல் கிடையாதுங்க. நிறைய பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே நமக்கு பதிவாகியிருக்கு. பல மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் 18 மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நம்ம இப்போ பார்த்துடலாம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இனி வரும் நாட்களில் புயல் சின்னங்கள் அதிக அளவில் நம்ம எதிர்பார்க்க முடியும். எப்பொழுதுமே சரி, நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பரில் நமக்கு புயல்கள் வருவதற்கான வாய்ப்பு எப்பயுமே நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போலவே ஒரு வலுவான தாழ்வு பகுதிகள் இந்த நவம்பர் இறுதியில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தாழ்வு மண்டலமாகவும் புயல் சின்னமாகவும் வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் நவம்பர் இறுதியில் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதனால் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் கடுமையான மழை பொழிவு வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பல்வேறு மாவட்டத்தில் பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும். கனமழை எச்சரிக்கை முதல் மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகளெலாம் ரொம்ப தீவிரமான மழை இருக்குது. திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற வழிகள்லாம் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் வேலூர் மாவட்டங்கள் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் குடியாத்தம் போன்ற இடங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது எதிர்பாருங்க. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழையானது தீவிரமாக இருக்கும். காலையிலேயும் நமக்கு மழை பதிவானது. அதுக்கப்புறம் மதிய நேரங்களில் சற்று ஓய்வு கொடுத்து மறுபடியும் மாலை நேரங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டத்தில். அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம், ஜோலார்பேட்டை, ஆம்பூர் போன்ற பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது அதிகரிக்கும். அடுத்து வரும் மணி நேரங்களிலும் தொடர் மழை எதிர்பாருங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை தீவிரம் அதிகரிக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. இப்போது மாலை நேரங்களிலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை தொடங்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனிக்கோட்டை, ஒசூர் போன்ற பகுதிகள், பர்கூர் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், தருமபுரி மாவட்டத்திலும், பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில், அதைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழை அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் தருமபுரி மாவட்டத்தில் விட்டு விட்டு நமக்கு கனமழையானது தொடர்ந்து அதிகரிக்கும். சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் பகுதிகளில் அதிக மழை எதிர்பாருங்க. மேட்டூர், இளம்பிள்ளை, அதுக்கப்புறம் ஏற்காடு பகுதிகள், சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, ஆத்தூர், தலைவாசல் மிதமான மழையாக இருக்கும். ஆனால் இந்த மேட்டூர் பக்கம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டத்தில். அதற்கடுத்து கரூர் மாவட்டத்தில் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும். கரூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியான மழையாக எதிர்பாருங்க. நாமக்கல் மாவட்டத்தில் கனமழை உண்டு. ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை, இடியுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக விட்டு விட்டு பதிவாகும். திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுக்குமே நமக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஈரோடு மாவட்டங்கள், இந்த கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளெலாம் கனமழையானது ஈரோடு மாவட்டங்களிலும் கணிசமாக அதிகரிக்க போகுது. ஆகவே நம்ம சொல்லக்கூடிய பகுதிகள் நீங்கள் உஷாராக இருந்தாலே போதுமானது. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்கிறோமோ அந்தந்த மாவட்டத்திற்கு கண்டிப்பாக கனமழைங்கிறது 100% பதிவாகிறோம். ஈரோடு மாவட்டத்தில் அடுத்து வரும் மணி நேரங்களில் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. திருப்பூர் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதுமே கனமழை எதிர்பாருங்க. தாத்தியாங்கர்பேட்டை, துறையூர், அதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது அதிகரிக்கும். திருச்சிராப்பள்ளி நகர பகுதிகளிலும் கனமழை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்களுக்கு பிறகு இப்போ சொல்கிற மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு கனமழையானது ரொம்ப தீவிரமாகியிருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடத்துல மிதமான மழை பெய்யும், சில இடத்துல கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும்
மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதுமாக தீவிரமான மழை இல்லாமல் சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக பகுதியாகவே திண்டுக்கல்லில் பதிவாக வாய்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இலுப்பூர் பகுதிகள், புதுக்கோட்டையினுடைய வடக்கு பகுதிகளில் நல்ல ஒரு மழை கிடைக்கும். புதுக்கோட்டையிலேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற வழிகள் முழுவதுமாகவே பரவலாக நமக்கு கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து எதிர்பாருங்க. விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக நம்ம விருதுநகர் நகர பகுதிகள், சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அருப்புக்கோட்டை உள்ளிட்ட இடங்கள்லாம் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். விருதுநகருடைய மேற்கு பகுதிகள், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வரும் மணி நேரங்களில் கனமழை எதிர்பாருங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விட்டு விட்டு மழை தீவிரமாகும். அதாவது கண்டினியூஸ் ரெயின்ஃபால், தொடர் கனமழை அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்ச நேரம் நமக்கு மழை பெய்யும், அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கும். மறுபடியும் கொஞ்ச நேரம் மழை பெய்யும், மீண்டுமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை ஓய்வு கொடுக்கும். இப்படி நமக்கு மழை விட்டு விட்டு நமக்கு ராமநாதபுரத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, முதுகளத்தூர் உள்ளிட்ட போன்ற இடங்களில் பரவலாக இடைவெளி விட்டு கனமழை எதிர்பாருங்க. தென்காசியில் கனமழை உறுதி. குறிப்பாக அந்த செங்கோட்டை, குற்றாலம் போன்ற பகுதிகள், புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சங்கரன் கோயில் உள்ளிட்ட இடங்கள்லாம் கனமழை அதிகரிக்கும். தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. நீலகிரியில் இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். கோத்தகிரி, குன்னூர், அதுக்கப்புறம் உதகமண்டலம், அவலாஞ்சி உள்ளிட்ட போன்ற இடங்களில் இப்போ அடுத்து வரும் மணி நேரங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது நீலகிரியில் பதிவாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இனிமேல் நமக்கு மழை பொழிவு சற்று கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு மழை எதிர்பாருங்க. கோயம்புத்தூரில் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக கனமழை உண்டு. ஆகவே இப்போ சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக இப்போ நமக்கு மழை வந்துடும். அப்போ நிறைய மாவட்டங்கள் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்லாத மாவட்டங்களுக்கு இரவு மற்றும் நள்ளிரவில் பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. நாளையுடன் கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் முடிவுக்கு வந்துடும். 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை சொல்லியிருக்கிறோம். 15 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். 15ஆம் தேதி நாளை வரைக்கும் பெரும்பாலும் மழை சற்று முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. 16ஆம் தேதி தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியிலையும் சில பகுதிகளில் மட்டும் கனமழையானது பதிவாகக்கூடும். ஆகவே எந்தெந்த தேதிகளில் மழை சொல்கிறோம் அப்படிங்கிறத அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தமிழக கடலோர மாவட்டங்களில் இரவு நேரங்களில் பகுதியான மழை தான். இதுக்கப்புறம் நமக்கு மாவட்டம் முழுவதும் மிக கனமழை, அதி கனமழைலாம் இனிமேல் கிடையாது. பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை விட்டு விட்டு பதிவாகும். கொஞ்ச நேரம் மழை பெய்யும், அப்புறம் மறுபடியும் ஓய்வு கொடுத்துடும். இரவு நள்ளிரவு நேரங்களில் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையிலும் விட்டு விட்டு சில இடங்களில் மழை பகுதியாக பரவலாக இருக்கும். நாளையுடன் கூடிய நமக்கு நாளை வரைக்கும் மழை வாய்ப்புகள் இடைவெளி விட்டு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை சற்று ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே அறிவித்தபடி எந்த மாற்றமும் இல்லாமல் 11ஆம் தேதி இரவில் மழை தொடங்கி நமக்கு நாளை வரைக்கும் அநேக இடங்களில் கனமழை பதிவாகிறது மிகவும் உறுதியாகிருக்கு. 16ஆம் தேதி சற்று கூடுதலாக தென் மாவட்டத்தில் மட்டும் அந்த ஒரு நாள் சேர்த்து 16ஆம் தேதி அன்று தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்னமும் எங்கள் ஊரில் மழை வரலங்க, ஒரு சொட்டு கூட மழையே வரல அப்படிங்கிற பகுதிகளுக்கும் இன்றைக்கு நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ஏற்கனவே நமக்கு மழை வந்த பகுதிகளுக்கும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும். டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை கிடைக்கும். உதாரணமாக திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் கனமழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையில் பரவலாக மிதமான மழையும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். நாளை அதிகாலை நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது. கடலோர மாவட்டங்கள், கடல் ஒட்டிய மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் நாளைய தினங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 16ஆம் தேதியிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.